போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. ஆண்டவரும் உலக இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். தேவன் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த காலை நேரத்தில் சங்கீதம் 27 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 27 சங்கீதத்தில் 3 வசனங்களை நாம் வாசித்து பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்கள். காரியத்தை நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். இப்போ இந்த காலை நேரத்தில் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் என்ற பாடலை பாடி இந்த காலை ஆராதனையை துவங்குவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே.
ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் திரிந்தேன் அவ பழி அதை சுமந்தலைந்தேன் வழி தப்பி நான் திரிந்தேன் அவ பழி அதை சுமந்தலைந்தேன் அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன் நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆமென் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே தேவ சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹalleluya 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 இரக்கங்களின் பிதாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நேற்று மின்னுமென்னும் மாறாதவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அப்பா, இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலை ஜெபத்தில் இன்னும் தனித்திருக்க, தேவனுக்கு அருகில் நெருங்கி வர உடைய சத்தம் கேட்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் சத்துருக்களை மேற்கொண்டு, உபவாசத்தில் சத்துருவை மடங்கடித்து, விழித்து ஜெபித்து, இருளின் அதிகாரத்தை துரத்தி வெற்றி பெற்றவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர்களை ஆசீர்வதியும். அப்பா, உடைய குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், இன்னும் கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக இவரை அழைத்தீரோ, பிடித்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, அபிஷேகித்தீரோ, அந்த உன்னத நோக்கம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும். இவர்கள் இருக்கிற குடும்பத்திற்கும், இருக்கிற தெருவுக்கும், சபைக்கும், ஊழியருக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்களை மேற்கொள்வதற்கு கிருபைகளை தாரும். பிரச்சனைகளை மடங்கடித்து முன்னேறுவதற்கு கிருபைகளை தாரும். அப்பா, சத்துரு மேற்கொண்டு விடாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ நாம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். தீரப்பில் நின்று ஜெபித்திட, சுவரை நான் அடைத்திட. தீரப்பில் நின்று ஜெபித்திட, சுவரை நான் அடைத்திட. சோர்ந்திடாமல் ஜெபித்திட, சோதனையை ஜெயித்திட. சோர்ந்திடாமல் ஜெபித்திட, சோதனையை ஜெயித்திட. ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபித்திட, அயராமல் நான் ஜெபித்திட. ஆவியில் நான் ஜெபித்திட, அயராமல் நான் ஜெபித்திட. ஆற்றல் தாரும் தகப்பனே, அடிமை நான் கேட்கிறேன். ஆற்றல் தாரும் தகப்பனே, அடிமை நான் கேட்கிறேன். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். மோசேயை போல் ஜெபித்திட, உணவை மறந்து ஜெபித்திட. மோசேயை போல் ஜெபித்திட, உணவை மறந்து
ஜெபித்திட உந்தன் கோபத்தை ஆற்றிட எந்தன் ஜனத்தை மீட்டிட உந்தன் கோபத்தை ஆற்றிட எந்தன் ஜனத்தை மீட்டிட ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஜெபமே எங்கள் விருப்பம் தானே ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஜெபமே எங்கள் விருப்பம் தானே. ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கிருபை தாருமே. ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கற்றுத் தாருமே. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நின்றிட பீடத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையில் ஜெபித்திட தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நின்றிட பீடத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையில் ஜெபித்திட ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கிருபை தாருமே. ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கற்றுத் தாருமே. காலடியில் காத்திருந்து கண்ணீர் வடித்திட காலமெல்லாமும் சமூகம் கருத்தாய் ஜெபித்திட காலடியில் காத்திருந்து கண்ணீர் வடித்திட காலமெல்லாமும் சமூகம் கருத்தாய் ஜெபித்திட ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கிருபை தாருமே. ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கற்றுத் தாருமே. உணவை மறந்து உடலை ஒடுக்கி உம்மை பார்த்திட பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிந்து பேசிட உணவை மறந்து உடலை ஒடுக்கி உம்மை பார்த்திட பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிந்து பேசிட ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கிருபை தாருமே. ஆவியானவரே மன்றாட்டின் ஆவியானவரே மன்றாடி ஜெபிக்க எனக்கு கற்றுத் தாருமே. என கண்பானவர்களே, இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்கும் போது செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர்
இரக்கம் பாராட்டினார். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். அதிக நேரம் ஜெபிப்பதற்கு நமக்கு விருப்பம் உண்டு. அதிக நேரம் ஜெபிப்பதற்கு திட்டங்கள் உண்டு. அதற்கான பொருத்தனை செய்து நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். ஆகவே அதிக நேரம் ஜெபிக்கிற நேரத்தில், தேவ சமூகத்தில் நாம் கூடி வருகிற நேரத்தில், விண்ணப்பம் பண்ணுகிற நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த சில காரியங்களை இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து ஜெபித்து கடந்து போவோம். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது இங்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது, அப்ப ஜெபிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் மையப்படுத்த விரும்புகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆண்டோடைய ஜெப வாழ்க்கையை பார்த்த சீஷர்கள் ஆண்டோடத்தில் யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல, போதித்ததை போல எங்களுக்கும் போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு உடனே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். என கண்பானவர்களே, நாம் நல்லாக ஜெபிப்பதற்கு இன்னும் பழகுவதற்கு தேவன் கிருபைகளை தருவாராக. நாம் ஜெப நேரத்தில் முதலாவது நம்முடைய கரங்களை நாம் உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பவுல் சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். அன்றைக்கு மோசே சீனாய் மலையில் கரங்களை உயர்த்தின பொழுது அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்று கொண்டார்கள். ஆகவே நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது ஒரு சிறந்த அனுபவமாய் இருக்கிறது. பல விதங்களில் நாம் ஜெபிக்கலாம். அந்த கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது ஒரு சிறந்த அனுபவம். ஆகவே ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிறோம், ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பத் தலைவர் காலையில் எழுந்து தேவனுடைய முகத்திற்கு முன்பாக வந்து கரங்களை உயர்த்தி நிற்பார் என்றால் அந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், ஒரு ஜெயத்தின் நாளாய், ஒரு வெற்றியின் நாளாய், தடைகள் உடைகிற நாளாய் நிச்சயமாய் காணப்படும். ஆகவே கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பரத்திலிருந்து கொண்டு வருகிறது. இரண்டாவதாக நாம் எதை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும்? யோவான் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, அடுத்தது இரண்டாவது, தலையை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த ஆசீர்வாதங்களும் வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17. அடுத்ததாக ஒத்தாசி வருகிற அவரை நோக்கி நம்முடைய தலை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். தலையை உயர்த்தி ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இரக்கம் பாராட்டுவாராக. மூன்றாவது பாருங்கள் சங்கீதம் 121 பாருங்கள். சங்கீதம் 121 பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தை எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை வானத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது தலையை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது கண்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 123:2 பாருங்கள். சங்கீதம் 123:2 பாருங்கள். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமாட்டிகளின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஆமென். அழகான ஒரு வசனம். சங்கீதம் 25:15 நாம் அதை பார்க்கிறோம். சங்கீதம் 25:15 பாருங்கள். சங்கீதம் 25:15. எங்கள் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். கண்கள் அவரை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 141:8 கர்த்தரை நோக்கியே நம்முடைய கண்கள்
இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது கரங்களை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள். இரண்டாவது தலையை உயர்த்தி ஜெபியுங்கள். மூன்றாவது கண்களை உயர்த்தி ஜெபியுங்கள். நான்காவது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். ஆமென். அடுத்து நம்முடைய இருதயத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 25:1 பாருங்கள். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். அடுத்தது இருதயத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிற போது இருதயத்திலிருந்து கூப்பிட வேண்டும். இருதயத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே தான் 1 சாமுவேல் 1:12, 1 சாமுவேல் 1:15, சங்கீதம் 62:8 இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவது தான் ஜெபம். அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். உதடுகள் மட்டும் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. இருதயத்தில் இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்தில் ஜெபிக்க போன போது ஆயக்காரன் இருதயத்தில் இருந்து பாவியாக என்மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். அந்த வார்த்தை தேவ சமூகத்தை எட்டிட்டு அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. நீதிமானாக்கப்பட்டு அவன் வீட்டுக்கு திரும்பினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இருதயத்திலிருந்து என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அன்றைக்கு ராஜா நெகேமியாவை பார்த்து உன் வேண்டுதல் என்ன என்று கேட்ட பொழுது அவன் இருதயத்தில் ஜெபித்து அவன் ராஜாவின் முகத்தை பார்த்து கேட்கிற காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போது இருதயத்தில் இருந்து நம்ம கூப்பிடுகிற ஜெபம் தேவ சமூகத்தை எட்டுகிறதா இருக்கிறது. கர்த்தர் கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக எபிரேயர் 5:7 வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அடுத்ததாக என்ன பண்ணும்? சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கணும். அவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபித்தார். லூக்கா 22:44 இயேசு ஊக்கமாக ஜெபித்தார். இன்றைக்கு சிலருடைய ஜெபங்கள்லாம் சாதாரணமாகவே இருக்குது. அப்படி இல்லை, ஊக்கமாக ஜெபியுங்கள், மன்றாடி ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அது இருக்கும். ஆகவே சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். அப்போஸ்தலர்கள் 12:5 வாசிக்கிற போது பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது அவர்கள் பாடினார்கள். அந்த பாடலை சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் கேட்டாங்க. ஆகவே பாடினவர்களுக்கும் விடுதலை கிடைத்தது, அதை கேட்டவர்களுக்கும் விடுதலை கிடைத்தது. பாடுகிற நமக்கும் விடுதலை கிடைக்கும். இந்த பாட சத்தத்தை கேட்கிற மற்றவர்களுக்கும் நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும். அந்த விசுவாசத்தோடு நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அப்போது அதில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு அந்த கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி வரந்தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயை கேட்டுவும் பாதம் வந்தேன். சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயை கேட்டுவும் பாதம் வந்தே.
எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சோராமல் ஜெபித்திட ஜெபாவை வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டவும் பாதம் வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெபாவை வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயை கேட்டுவும் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. ஆஹாலேலுயா ஆஹாலேலுயா ஆலேலுயா 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 ஆமென். ஆமென். கடைசியாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள். சங்கீதம் 95:6 பாருங்கள். சங்கீதம் 95:6 பாருங்கள். சங்கீதம் 95 சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். ஆமென். தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கச்சமனை தோட்டத்தில் சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். அவர் தாழ் விழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். அவர் ஊக்கமாய் அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 22:41-42 இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் கல்லறியப்படும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினதை அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சபைக்காக பவுல் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை எபேசிய திருச்சபைக்கு ஜெபிப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேகர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்ப்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்தும். எனக்கு அன்பானவர்களே, இப்படி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கவும் உண்மையாய் ஜெபிக்கவும் மனப்பூர்வமாய் ஜெபிக்கவும் மனம் விட்டு ஜெபிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெப நேரம் ஒரு இனிமையான நேரமாய் மாறட்டும். தேவனுடைய உறவுக்காக ஜெபத்தை பயன்படுத்துங்கள். தேவனுடைய ஐக்கியத்திற்காக இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்துங்கள். உங்களை குறித்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஜெபத்தை பயன்படுத்துங்கள். தேவனால் நடத்தப்படுவதற்கு இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்துங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பொழுதும் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடம் ஒன்று கேட்டு வாங்குவதற்காக தேவ சமூகத்துக்கு போகாமல் கர்த்தருக்குடைய தேவைகளை அவருக்கு என்ன தேவையோ அதை நாம் சந்திக்கத்தக்கதான ஒரு ஜெப நேரமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை நமக்கு தர வேண்டும். எல்லா நேரமும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் தேவனை சந்திப்பதை காட்டிலும்
நாம் தேவ உறவை புதுப்பித்துக் கொள்ள, தேவ ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள, அவருடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ள, அவரால் நடத்தப்பட, போதிக்கப்பட, அப்படிப்படுகிற ஒரு உன்னத அனுபவத்துக்கு நேராய் கடந்து வருவதற்கு இந்த ஜெப நேரம் பயன்படட்டும் என்றுதான் என்னுடைய வாஞ்சையும் விருப்பமுமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி பழகுங்கள். ஆமென். அது விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மையான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தலையை உயர்த்தி ஜெபியுங்கள், கண்களை உயர்த்தி ஜெபியுங்கள், இருதயத்தை உயர்த்தி ஜெபியுங்கள், சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்கள், பிதாவை நோக்கி ஜெபியுங்கள், ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற போது ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் காணலாம். நாம் சிறந்த ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை நமக்கு தந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இப்போது நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் கடைசி காலத்தில் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஆவியை ஊற்றுகிற கடைசி காலம். சகரியா 12:10 அவர் விண்ணப்பத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புகிற நேரம். கடைசி கால எழுப்புதலுக்காய், தேசத்தின் மறுரூபத்திற்காய், சபையின் வளர்ச்சிக்காய், சபையின் தரிசனங்கள் நிறைவேறுவதற்காய், ஊழியர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவதற்காய், ஜெபிப்பதற்கு அநேகரை கர்த்தர் ஜெபாவினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற காலம் இது. உங்களை அப்படியாய் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து தளர்ந்து விடாமல், சோர்ந்து விடாமல், பலவீனம் அடையாமல் ஜெபிப்பதற்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சன்னத்தை பாடி நாம் ஜெபிக்கலாம். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஆமென், ஆமென். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஆமென், ஆமென். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஆமென், ஆமென். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, கடைசி நாட்களில் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் உத்தரவாதம் பண்ணி உண்மையாய் ஊக்கமாய் ஜெபிக்க கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய பாட்டு சபை உத்தரவாதம் பண்ணி
ஊக்கமாக ஜெபித்ததை குறித்து வேதத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் அப்படி ஜெபிப்பதற்கு கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மீது உடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்பும். உடைய கிருபையை அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் வல்லமை உள்ளதாயும் அதிகாரம் உள்ளதாயும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதிக நேரம் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, தடையில்லாமல் ஜெபிக்க, வசனத்தை சொல்லி ஜெபிக்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க, தேவன் விரும்புகிறபடி ஜெபிக்க கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெப நேரம் இனிமையாய் இருக்கட்டும். ஜெப நேரம் இன்பமாய் இருக்கட்டும். தேவ உறவில் பலப்படட்டும். தேவ ஐக்கியத்துக்கு நெருங்கி வரட்டும். அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பை பதிவு செய்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கண்கள் பதிவிடும் போதே அதை பார்த்தது. தேவன் அற்புதங்களை செய்யும். எசேக்கியாவினுடைய பார்த்து நீ சொன்னீர், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னதைப் போல கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த காலை ஆறுதலில் கலந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய தனி ஜெப நேரம் குறையாமல் இருக்க உதவி செய்யும். உபவாச ஜெபம் புறக்கணிக்கப்படாமல் இருக்க உதவி செய்யும். இரவு ஜெபங்கள் தட்டி கழிக்காமல் இருக்க உதவி செய்யும். குடும்ப ஜெபத்தை முன்னிலைப்படுத்த உதவி செய்யும். குழு ஜெபத்தோடு ஜெபிக்க கிருபைகளை தாரும். சபையோடு ஐக்கியப்பட்டு திறப்பில் நிற்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்தி ஜெப தரிசனத்தை பெற்றுக்கொள்வர்களாய் காணப்பட அனுக்கிரகம் செய்யும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபத்தை குறித்து ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு தேவன் இவர்களை ஜெபத்தில் பயிற்றுவித்து பழக்குவித்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் அநேகரை ஜெபத்தில் பயிற்றுவிக்கவும் பழக்குவிக்கவும் ஜெபத்தில் அநேகரை உருவாக்கவும் உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெப ஆவியினால் நிரப்பி பல மணி நேரங்கள் ஜெபிக்க, சரியாய் ஜெபிக்க, நேர்த்தியாய் ஜெபிக்க, இவருடைய இருதயத்தில் இருப்பதை அறிந்து ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இணைந்து ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.